சார் WHO ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. தகுந்த மற்றும் அவசர நடவடிக்கைகள் எடுக்கலன்னா 2050ஆம் ஆண்டுக்குள்ள உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் புதிதாக 3.5 கோடி பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் அதாவது தினசரி 26,000 பேர் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி அறிக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சார் இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 காரணங்கள்னால இதை அவங்க WHO சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ அனைவரோட லைஃப் ஸ்பேன் வாழ்நாளுங்கிறது அதிகமாகுது. ஸோ அதனால் இந்த ஏஜிங் பாப்புலேஷன் வயது முதிர்ந்தவர்களோட பாப்புலேஷன் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுனாலையுமே கேன்சர் யூஸ்வலாகவே வயது அதிகமாக கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். அப்படிங்கிறதுனால அதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்மளோட டெஸ்டிங் கேப்பபிலிட்டி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேப்பபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிற தன்மையுமே வேகமாக வளருது அறிவியலோட வளர்ச்சினால். அதனால் நிறைய புது பேஷண்ட்ஸை கண்டுபிடிச்சி கேன்சரோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு எடுக்கலாம். மூணாவது தான் முக்கியமான காரணம், நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நம்ம பழக்க வழக்கங்கள் சரி, பொல்யூஷன் சரி, ஹேபிட்ஸ் சரி, இதனால் வர்றது தான் நமக்கு கேன்சர் வர்றதோட சான்சஸ் அதிகம். அது எல்லாமே இப்போ காமனாகவே அதிகமாகிட்டு வர்றதுனால ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பொல்யூஷன், டயட்டு, ஒபிசிட்டி, இப்போ முக்கியமாக ஒபிசிட்டிங்கிறது கேன்சருக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க சொல்கிற டேட்டா கரெக்டு தான். த சான்சஸ் ஆஃப் 2050 கேன்சர் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சார் அது ஒரு நாளைக்கு 26,000 பேர் உயிரிழப்பாங்கன்றது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும்? இவங்க சொல்கிறது 2050க்கான டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஒரு 700 கோடி பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2050 வர்றப்போ நம்ம எவ்வளோ கோடி பாப்புலேஷன் இருப்போம் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப அது ஒரு பர்சன்டேஜ் நம்பர் தான். ஸோ அந்த நம்பருமே கரெக்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ என்ன காரணம் சார் இவ்வளோ பாதிப்பு இருக்கும், இவ்வளோ உயிரிழப்பு இருக்கும்னு WHO சொல்லுதுன்னா என்ன காரணம்? ஏன் இந்த நோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நீங்கள் கேட்டதில் ஒரு பகுதி தவறான விஷயம். அதாவது நோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் WHO சொல்லியிருந்தது நோயோட இன்சிடென்ஸ் அதிகமாகும், அதாவது நோய் கண்டுபிடித்தலும் நோய் இருக்கிற தன்மையும் அதிகமாகுங்கிறத வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலை. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தோடைய சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் சர்க்கரை நோயாளிகளோட அளவோ இல்லை இருதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட அளவு எவ்வளோ இருந்துச்சோ அதோட இப்போது எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்குது. நம்ம நாடு இந்தியாவே டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு, டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் கேன்சரோட கேசஸ் எண்ணிக்கையுமே இப்போ பரவலாக அதிகமாகிட்டே தான் வருது. இதை குணப்படுத்த முடியும், கண்டறிய முடியும். பட் வராமல் தடுக்கிறதோ இல்லை இந்த அளவு அதிகமான கேஸ் வராமல் அதோட வேகத்தை குறைக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம ஹெல்த் மேலே நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுறது. ஒபிசிட்டி அப்படிங்கிறது எல்லோரும் அதுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னென்னா பிரெஸ்ட் கேன்சர், ஓவரி கேன்சர், கோலன் கேன்சர், குடலில் வர்ற புற்றுநோய், இது எல்லாத்துக்கும் ஒபிசிட்டியுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அண்ட் வேர்ல்டு பாப்புலேஷனில் மோர் தேன் 25% ஒபீஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ வென் ஒபீஸ் பாப்புலேஷன், இப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கிற பாப்புலேஷன் அதிகமாகிறப்ப அவங்களுக்கான கேன்சர் சான்ஸுமே அதிகமாகிட்டு தான் வரும் அப்படின்னு தான் தோணுது. எந்த கேன்சரில் அதிகமான உயிரிழப்பு ஏற்படும் சார்? கேன்சர் உயிரிழப்பை எந்த கேன்சரில் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சர்டன் கேன்சர்ஸ் லைக் கணையம், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ஒரு ரொம்ப சிவியரான கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லங் கேன்சர் அதோட சிவியரிட்டி அதிகம். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், அதுதான் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் அண்ட் லங் கேன்சர்ஸ் தான் மோர் காமன் அண்ட் மோஸ்ட் பேஷண்ட்ஸ். பல பேஷண்ட் ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான் ப்ரெசென்ட் ஆகிறாங்க. எனி கேன்சர் எடுத்தோன்னாலுமே ஸ்டேஜ் அதிகமாகி லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதனால ஏற்படுற உயிரிழப்போ அதை ட்ரீட் பண்ணி நம்ம குணப்படுத்துறதுக்கான சான்ஸுமே கம்மியாகுது. ஸோ கேன்சர் பேஷண்ட் சீக்கிரம் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா உயிரிழப்பை வெகுவாக நம்மளால் குறைக்க முடியும். இப்போது ஒரு கேன்சர் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியணும்னா என்ன பண்ணுவோம் சார்? இதுக்கு
அதுக்கு முன்னாடி கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நிறைய வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியில் நம்ம உடலில் வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கூட இந்த இதில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி வந்து கேன்சர் வராமல் தடுக்கணும், அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்துட்டு, ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகுமான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்குறதுக்கு சமம் தான். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, கேன்சர் வராமல் நீங்கள் கேட்குறது ப்ரிவென்டிவ் பார்ட். ஸோ ஆக்சிடென்ட் ஆகாமல் எப்படி நம்மளால் தடுக்க முடியுமோ அதே மாதிரி கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்கு நம்மளால் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஸோ இவங்களுக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிறத ஒரு சில ஆண்டுகளோ இல்லை மாதங்களுக்கு முன்னாடியோ கண்டுபிடிக்கிற மாதிரி டெஸ்ட்டுகள் நம்மள்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சில கேன்சர்கள் வந்து நம்ம ஜெனட்டிக் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டியூ டு மரபணு மாறுதல்கள்னால ஏற்படுற கேன்சர் மட்டும்தான் ஒரு பேரண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க அந்த குழந்தைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வர கேன்சர். அதோட ப்ரொபோர்ஷன் வந்து 1% கம்மி தான். அந்த மாதிரி கேன்சர்ஸ் மட்டும்தான் நம்ம மரபணு பரிசோதனை பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு நார்மல் பாப்புலேஷன் கம்பேர் பண்ணுறப்ப த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கேன்சர் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மற்ற எல்லாமே வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு இருந்தாலும் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கேன்சரை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.